எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது சமி சிஎஸ்கேக்கு வர போறாரா, முகமது சமி சிஎஸ்கேக்கு வர போறாரா, முகமது சமி சிஎஸ்கேக்கு வர போறாரா அப்படிங்கிற கொஸ்டின் கிட்டத்தட்ட 2-3 நாளா சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லயும் நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ முகமது சமி சிஎஸ்கேக்கு வர போறாரு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன மேட்ரு, இது எப்படி வெளியில வந்துச்சு, இப்படி ஒரு விஷயத்தை யாரு பிரேக் பண்ணது, இது உண்மையா பொய்யா இல்ல இது வழக்கம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீலா அப்படிங்கறத நான் வந்து டீடைல்டா பேச போறேன். எஸ், ஐபிஎல் 2025ஓட அந்த ஒரு சூடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரீடென்ஷன் அப்டேட், மெகா ஆக்ஷன் அப்டேட் அண்ட் இத்தனை பேரை தக்க வைக்கலாம், இத்தனை பேரை ரிலீஸ் பண்ணலாம், அண்ட் இவர் இருப்பாரா இவர் மாட்டாரா, கேப்டன்ஸ் மாற போறாங்க, கோச்சஸ் மாறுறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டா வந்ததுதான் முகமது சமி ஃபார் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட்லி இது வந்து அபிஷியல் அப்டேட்லாம் கிடையாது, கன்ஃபர்மேஷனும் கிடையாது. சிஎஸ்கே சைட்ல இருந்து யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து சொல்லல. லைக் ஒரு சிஇஓ இல்ல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்களோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லல. ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு பிரபலமான பத்திரிகை, அந்த பத்திரிகையோட பேர் சொல்ல நான் விரும்பல, அவங்க தான் அந்த நியூஸ் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முகமது சமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடி ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அதனால வந்து முகமது சமியை நிறைய டீம்ஸ் டார்கெட் பண்ணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டீமா சிஎஸ்கே இருக்க போகுது. சிஎஸ்கே முகமது சமி மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அவரோட பிராக்டிஸ் செஷன்ல நம்ம சிஎஸ்கேவோட சேர்ந்த ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ல வந்து போட்டிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து இந்த மெகா ஆக்ஷன் நடக்க போகுது இல்லையா, அதுல வந்து மேக்ஸிமம் 3 இந்தியனை வந்து ரீடைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடி பக்கம் போறப்போ வந்து டெஃபினெட்லி வந்து முகமது சமியை ரீடைன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் கிடையாது. ஏன்னா ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல கிரிக்கெட் ஆடல, பிகாஸ் அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி, அதனால ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிட்டு அவரால் இந்தியன் டீமுக்குள்ளே கம்பேக் பண்ண முடியாம இருக்காரு. இந்த பங்களாதேஷ் சீரீஸ்ல அவர் எதிர்பார்த்தாங்க, பட் ஆனா இப்போதைக்கு அவர் இல்ல. மேபி வருவாரா என்னங்கிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியல. ஏன்னா இந்த சீரீஸ்ல வர முடியாது, இதுக்கப்புறம் அவர் எப்போ வருவார் அப்படிங்கிறது வந்து தெரியல. போன வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப்போட ஹீரோவா இருந்த முகமது சமி ஒரு பெரிய இன்ஜுரினால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை இழந்தாரு. T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் போயிருப்பாரு, ஆனா அவர் இன்ஜுரினால இல்ல. ஐபிஎல் அவரால் பெருசா விளையாடவே முடியல, ஆக்சுவலி ரூல்ட் அவுட் ஆனாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது சமி வந்து இப்போதைக்கு அவரோட ரீஹாப்ல இருக்காரு. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ ஜிடி கண்டிப்பா முகமது சமியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி சிஎஸ்கே போறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎஸ்கே வந்து தீபக் சகரை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா 3 இந்தியன் அப்படிங்கிறப்போ வந்து மேலேயே ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட், MS தோனி, அப்படி இல்லைனா சிவம் டூபே, இல்ல 2 பேரும், அது எப்படி வந்து ரூல் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. ஸோ தீபக் சகரை கண்டிப்பா ரீடைன் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஆர்டிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ தீபக் சகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சிஎஸ்கேல கஷ்டம், அவரை திருப்பி ரீபை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பொசிஷன்ல வந்து சமியை கொண்டுட்டு வந்து உட்கார வைக்க போறாங்க. அந்த பொசிஷன்ல சமி இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி முகமது சமி ஃபார் சிஎஸ்கே அண்ட் சேப்பாக் பிச் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். அண்ட் இந்தியன் டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா எல்லா பிக்சர்ஸ்லயும் ஒரு மாதிரி கிங் மாதிரி போடக்கூடிய 2 பேர்ல புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் வந்து முகமது சமி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்களை எல்லாம் சொல்லலாம். அதுல சமி சிஎஸ்கேக்கு வர்றது நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அது வந்து அவ்வளவு சுலபம்லாம் கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடியே ட்ரேட் அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் கிடையாது. அதாவது நீங்க இந்த பிளேயரை கொடுங்க, நாங்க இந்த பிளேயரை வாங்கிட்டு இவங்களை வச்சுக்கலாம், இல்ல இந்த பணம் கொடுக்கலாம், இப்படி பிளேயர் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற ட்ரேடு அந்த மண்ணாங்கட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன், நாங்க ஒரு பிளேயரை விடுறோம், நீங்க முடிஞ்சா இடத்துல போட்டு எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி முகமது சமி மாதிரி பிளேயர் வர்றப்போ கண்டிப்பா நிறைய டீம்ஸ் அவர் மேல பிட் பண்ணுவாங்க. சிஎஸ்கேவும் ஒன் ஆஃப் த டீமா பிட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து அங்க போனாதான் தெரியும். அன்னைக்கான டேவை பொறுத்து தான். அண்ட் அவருக்கு அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு இதுக்கு அவர் போவாரு, அவருக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தான். ஸோ கன்ஃபார்மா எடுக்க முடியாது, அது உங்களுக்குமே தெரியும். அதே நேரத்தில் அவர் மேல ஒரு கண்ணு வச்சு இவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகலாம். அது நான் என்ன சொல்றேன்னா, முகமது சமி மேல மட்டும் அவங்க அந்த கண்ணு வைக்க மாட்டாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா தீபக் சகர் மாதிரி ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர் தேவை. ஸோ அப்போ வந்து முகமது சமி ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. அது மாதிரி இன்னும் ஒரு சில ஆப்ஷன் சிஎஸ்கே கிட்ட இருக்கும். ஓகே, சோ இப்படிதான் நியூஸஸ் வந்திருக்கு. அந்த ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட பிராக்டிஸ் செஷன்ல மேபி சிஎஸ்கேவோட அந்த அது ரிலேட்டடா இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் ஐபிஎல் சம்பந்தமா எதுவுமே ஆரம்பிக்கல. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் சீசன்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே அங்கங்க இருப்பாங்க, அங்கங்க பிராக்டிஸ்ல இருப்பாங்க. சிஎஸ்கே இருக்கவங்க வேற டீமுக்கு பிராக்டிஸ் கொடுக்க போயிருக்கலாம். இது மாதிரி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகே, சோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சிஎஸ்கே அவர்களை எடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. மேபி ட்ரை பண்ணலாம், பட்
கிடைக்கிறதும் கிடைக்காததோ அது வந்து ஆக்ஷன் டே அன்னைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மேபி உங்களுக்கு இருக்கலாம். அது என்ன இருக்கோ அதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ உங்களை வந்து சேரும். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, முகமது சமி சிஎஸ்கேக்கு வந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அண்ட் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க வைங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்க முடியும். உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.